அவன் பாடினா பேரு நீ முன்னாலே போகணும் நான் பின்னாலே வருவேன். ஆமா நீ முன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு கொண்டு வச்சியா அவன் முன்ன நின்றாங்க கூட்டம் தான் வருவாங்க. என்னமான்னு சொல்றேன் அப்பா அவன் 1000 ரூபாய் தரேன்றானே. இங்க வீடு அப்போலோ ஹாஸ்பிட்டல் விசாரிக்க போற வழியில ஆமா அங்க நிக்க நைட்ல 9 அந்த 9 நினைச்சுக்கிறான் உன்னை. அஜய் சாமி அப்படி இருந்தாலும் நானும் கீழாதி பண்ணு சாமி கீழாதி கீ ஜாதியா என்ன ஜாதி நீ யாரு ஜாதியில செக்கிரிச்சு பண்ணையே செக்கிரிச்சியானியா ஏய் மாமா செக்கிரிச்சியானடா நல்லா அருமையா சவ 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 சவனுக்குறமா அப்படியா முறுக்குது எங்க முறுக்குது எங்க அப்படி இருந்தாலும் ஏன் கணவருக்கு என்ன வேலை தெரியுமா ஐயே என் கணவருக்கு என்ன வேலை தெரியுமா ஐயே செருப்பு தைக்கிற வேலை ஐயே யாரியா என் கணவருக்கு வீட்டுக்கார செருப்பு தைக்கிறானா ஆமா நான் தைக்கணும். அப்படி இருந்தாலும் எனக்கு என்ன வேலை தெரியுமா ஐயே விறகுலாம் வெட்டுவா ஐயே இருக்கலாம் விறகு 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 வேற வெட்டியா என்ன வேற வெட்டுவா விறகுலாம் வெட்டிக்கிட்டு இந்த கூடையில அரைக்கிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. வியாபாரம் பண்ணுவேன். அது எங்க தெரியுமா மலையோ ஒரு நாட்டிலே மலையோ ஒரு நாட்டிலே சப்போர்ட் பண்ணாமல் சொல்லி சாமி மலையூர் என்று சொல்லக்கூடிய நாடு அது பல்வேறு வேணாம் கூட பல்வேறு வேணாம். அது காலைல பார்த்தா போய காக்க போறான் அது கடிக்க முடியல யாரு அம்மியில வச்சு நெருங்கிட்டியா அந்த கொயக்கா நக்கி நக்கி கொய்ப்பு அதை நான் காலை தான் பார்த்தேன். அப்படியா மலையூர் சொல்லக்கூடிய நாடு மருதம் என்று சொல்லக்கூடிய ஊரு ஆமா அங்கதான் ஆவாரம் பட்ட வெட்டினாங்க. ஆவாரம் பட்ட வெட்ட ஆமா அப்படி இருந்தாலும் ஆவாரம் பட்ட வெட்டணும் புறப்பட்டு போகலாமா
என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும். மகன் பரசுராம என்னை கொல்ல வருகிறான், என்னை வெட்ட வருகிறான் அம்மா. மற்ற தாயை யாராவது பிள்ளை வெட்டுவார்களா? பாருங்க அம்மா, என்னை மகன் போராடுகிறான். கடைசியாக எங்கு வெட்டினேன்? வெட்டுவானம் என்ற நாட்டில் அகப்பட்டார். வெட்டுவானத்தில் வெட்டினேன் தாயை. மாண்டால் மாதா தந்த வார்த்தை தவிர்க்கவில்லை. இறந்தால் தாய், ஒழிந்தால் தாய். இந்த உலகிலே தாயில்லா பிள்ளை என்று ஏற்றுவார்களே, எங்கெல்லாம் பசி தீர்த்த என் தாயை படுபாவை நான் கொண்டிருக்கிறேன். உலகத்திலே கூறுவார்கள், 7 தந்தையால் ஒரு
கொண்டிருக்கிறேன். என் தந்தை வார்த்தை மீறாமல் என் மாதாவை மறுத்து விட்டேனே. ஏண்டா மகனே மகனே என்று அழுத்தார்கள் என் தாய். உடல் துடிக்கிறது, அதோ உடல் துடிக்கிறது. நான் என்ன செய்வேன் ராஜாவா? ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டவர் மீண்டும் மாநிலத்தில் வருவதில்லை, சரித்திரமில்லை. சரி, இறந்த தாயை மறந்து தந்தையில சென்று இந்த விஷயத்தை வைக்கலாம். அதனால் அதோ ஓடுகின்ற வைகை ஆற்றிலே சென்று ஸ்நானமானம் முடித்து வருவாய். தலிகேட்டு ஆசைகிறேன், இருவருமாக சேர்ந்து புசிக்கலாம். இனிப்பான பாயாசம் அளிக்கின்றேன். இதை புசிப்பா பிறகு புசிக்கலாம். என்ன சொல்றீங்க? தாய் இறந்ததை மறந்து என் தந்தை கொடுக்கும் இனிமையான பாயாசம் கொடுவான். என்ன நியாயம்? பாயாசத்தில் இனிப்பான பாயாசம் கட்டுக்கொள்.
எல்லாத்தையும் மறக்காமல் சென்று நான் கொண்டு வந்து இனிமேல் இந்த உலகத்திலே என்னை என்ன கூறுவார்கள்? என்ன பாடசாலைக்கு போக தயாரா உள்ளார். உன்னை அழைக்கிறார்கள், எழுந்துடா என்று என் நித்திரையை கலைத்து எனக்கு நீராடி என்னை பொட்டு வைத்து பூ வைத்த அன்னத்தை ஊட்டி பாடசாலைக்கு போடா என்ற வழிமேல் விழிப்பார்த்திருந்த என் தாயை பச்சமா பாதுகனாக நான் கொண்டுவிட்டு தன்னன் தன்மையாக தவிக்கிறேன். பெருமையாய் கத்திலே சிறந்தவரை என் தாயுடைய புகழும் என்னுடைய அண்ணாமார்கள் மூவரும் இந்த உலகத்திலே நிகரில்லாத நாம் வாழ்ந்தோம். பெருமையாய் வாழ்ந்தி காரணம் என்ன? உங்கள் சினம் என்ற கோபத்தால் தாயில் அப்படியே தவித்து விட்டாய். அப்பா நியாயமா இறந்த நடுத்திருக்கியை இறந்த உன் தாயை மறந்துவிடு. இந்த உலகத்திலே நல்ல முறையோடு வாழ்வதற்கு என்ன வர வேண்டும் கேள், நான் கொடுக்கின்றேன். இறந்த தாயை மறந்து நீ பிறந்து நலமாக வாழ என்ன வர கேள். நான் எந்த வரத்தை கேட்டாலும் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன். உண்மையாக உண்மையாக உறுதியாக உறுதியாக நீ வணங்கும் சிவன் சாட்சியாக சரி. எப்போது எனது ஆண்டவனை சாட்சி வச்சு கேட்கின்றாயோ எனது ஆண்டவ சாட்சியாக வாக்கு கொடுக்கின்றேன். 2 வரம் எனக்கு தேவை. என்ன வரம்? முதல் வரம் என்ன? என் தாயை தாயை
நோக்கி ஆனந்தமான வாக்கு சொல்லிவிட்டேன் அப்பா. எனக்கு தேவை முதல் வரம் இறந்த தாய் உயிரோடு வர வேண்டும். இரண்டாவது வரம் அப்பாவியா போ சாமி கொடுத்தாய் அண்ணாமர்கள் அவர் நலமோடு வர வேண்டும். அந்த இரு வரத்தை தாருங்கள். என்ன வரம்? மறந்து வாழ வழி கேள். உனக்கு வர வேண்டுமான்னு கேட்டீர். நான் கேட்ட வார்த்தை தவறு என்ன? நல்ல முறையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று வரத்தை கேளரா என்றால் இறந்த தடிஸ்திரிக்கு மீண்ட உலகத்திலே உயிரோடு வாழ வேண்டும் என்று கேட்கிற வரம் எனக்கு தேவை. தந்தை இருக்கிறேன், தாய் இல்லை, அண்ணாமார்கள் வேண்டும். அதுதான் எனக்கு தேவை. எப்போது அந்த வரத்தை கேட்டாயோ என்ன ஆணவம் இருந்தால் இறந்த தடிஸ்திரிக்கு மீண்டும் உலகத்தில் நல்ல முறையோடு வர வேண்டும் என்று கேட்கிறாயே. கேட்டு வர்ற நியாயமா? அப்பா தினந்தோறும் அந்த ஆண்டவனையே நீ புதுத்து பூஜை செய்கிறாயே, அந்த பூஜை நான் ஒரு முறை செய்கிறேன் என்று கேட்டிருந்த பூஜை செய்யலாம் என்று அருகில் இருந்திருப்பேன். அது இல்லையே, தினந்தோறும் பூஜிக்கின்றாய் உன் ஆண்டவன். ஆண்டவரை நான் கண் முன்னாடி பார்க்க வேண்டும், என் முன்னாடி வர வேண்டும் என்று கேட்டிருந்தால் அன்னவரை குதித்து என் ஆண்டவனையே உன் முன்னாடி நிறுத்திருப்பேன். அன்னைய பிதாவை முன்னே அப்பா, அன்னை தான் அப்பா முதல் தெய்வம். நீங்கள் அன்னை அழிந்து விட்டால் தந்தை தான் இப்போ தடத்தோடு இருக்கின்றேன். அதை மனதிலே கருதாமல் இறந்தவள் மீண்டும் உயிரோடு வர வேண்டுமா? எனக்கு தேவைய தாய் சத்தியம் செய்திருக்கிறேன். சத்தியத்துக்கு உட்பட வேண்டும், அசத்து ஈடுபடாது. ஆண்டவர் தொண்டருக்கு எனது ஆண்டவனை சாட்சி வைக்கிறான் உரைத்ததையாலே இப்போது அதை வைத்து என்னை பரிசோதிக்கின்றாயா? சரி, எப்போது என் ஆண்டவனை நான் சாட்சி வைத்தேனோ நான் பொய்யான வார்த்தை உரைக்க முடியாது, மறுக்க முடியாது. அதனால் உனக்கு தாய்தானே வருவார். சரி போ. எப்படி வருவார்? இறந்தவர் மீண்டும் வர வேண்டுமானால் உடல் ஒற்றுமை அல்ல, சிற வேறு உடல் வேறு இருபிளவானது எப்படி ஒரு முறையாக வரும்? கமண்டல ஜலத்தை உன் தாய் மீது
மனிதனாய் செய்யும். உலகத்திலே கூறுவார்கள் அறுதி அறுதி உலகத்திலே மௌனம் அறுதி. இந்த உலகத்திலே மானிடாய் பிறத்தலது. மானிட பிறந்தாலும் கூண் குருடு மெண்டி செவிடு என்பதை அகற்றி ஒரு ஆண்மகனாக பெண்ணால் பிறத்தலது. ஆனால் என் அண்ணா பிறவி மரம் செடி கொடி இப்படி முளைத்து 5 அறிவு படுத்த ஆடு மாடுகளுக்கு இரையாக போக நல்ல ஒரு பிறவி அவர்களுக்கு. மகாராஜ் வந்து நமது ஆற்காடு நகரில் சீர சிறப்போடு வாழ்ந்திருக்கூடிய இன்னும் ஓட்டுநர் நடத்துனர் இன்னும் வெங்கடேசையானவர் இன்னும் வெங்கடேசையானவர் பாலகுப்பம்மாள் இன்னும் வி முரளி நாளா குடும்பத்தினர் இன்னும் எங்க அண்ணா அவர்கள் முன்ன 10 ஆண்டுகள் முன்ன ஒண்ணு இப்போ ஒண்ணு யாராருக்கு என்ன மரியாதை செய்யுமோ அதை ஐயா செய்யறாரு. அப்படி நடத்துவதற்குரிய இன்னும் வெங்கடேசையானவர் பாலகுப்பம்மாள் வி முரளி மாலா குடும்பத்தினர் அனைவரும் ஒருங்கி பெருமையார் கோவில் வீதி இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் அவர் அம்மையாரை அடிமையாக அமர்ந்து 200 ரூபாய் அனுப்பினார். அன்னாருக்கும் அந்த உங்களுக்கும் பெருமாள் பெருமையார் கோவில் அம்மன் நூறாவது கோவில் நன்றி வணக்கம். சரி, இறந்த தாயை வெளிப்பதான் துரத்தி வந்து என் இடத்திலிருந்து மறந்து போனார்கள். கடைசியாக வெட்டுவானம் வெட்டுவானம் இந்த கதைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மலையாளம் மலவையாவூர் அதுவும் ஆவாரப்பட்ட அந்த நாட்டில் வெட்டுறது இந்த நாட்டில் இந்த வெட்டுவானங்களை வெட்டினேன். ஆனால் உடல் எங்கே இருக்கிறது, சிரம் எங்கே இருக்கிறது தெரியவில்லையே. ஒருவேளை சிரம் இதோ இருக்கிறது உடல். தந்தை சொன்ன வண்ணம் உடலை சிலச்சி ஒன்றா சேர்க்கலாம். இரு பிளவான சிரசையும் உடலையும் ஒன்றா சேர்த்திருக்கிறேன்.
சுகமா இருக்கிறார். ஆனால் உயிர் வந்திருக்குமா? அழைத்து பார்க்கிறாமி. அம்மா, அம்மா, தாயே, தாயே. மூச்சு இல்லை, பேச்சு இல்லை. இந்த தாய் பேசுவது பார்த்தால் அந்த தாயை தந்தைய தாய் உடலிலே தெளித்தால் உயிர் பெற்று வருவார் என்று உரைத்தார் தகப்பனார். அத்தமையே தெளித்துவிட்டு, அம்மா, அம்மா, தாயே, மூச்சும் இல்லை, பேச்சும் இல்லை, உடல் அசைவும் இல்லை. உறவுகள் தாய் உடலை தட்டினார் உயிர் பெற்று வருவார்கள் உரைத்தார். அப்படி இந்த மந்திர கோளால் தாய் உடலை தட்டுகிறேன். அம்மா, அம்மா, அம்மா. இத்தனை முறை வார்த்தையாடி தந்தை சொன்ன வார்த்தையை திரும்பி கொண்டு ஜலஞ்சலித்தோம். மந்திர கோளால் தட்டினோம், உயிர் பெறவில்லையே. என்ன காரணம்? தந்தை ஏதாவது தவறு செய்து விட்டாரா அல்லது நாம் தவறு செய்து விட்டோமா? ஒருவேளை தாய் உள்ளத்தில் என் மீது கோபம் இருக்கலாம். பெற்றெடுத்த தாய் என்று பாராமல் நம்மை தாசி என்று வேசி என்று வெப்பாட்டி என்று வைத்து அடித்து கொண்ட சண்டாளன் இந்த கொடிவன் முகத்தில் நான் விழிப்பதா, பாசமெல்லாம் பாய் முகத்திலே விழிப்பதா என்று என் தாய்க்கு என் மீது கோபம் இருக்கலாம் அல்லவா? அம்மா, என்ன செய்வது? தாயில் செல்வோ கோயிலே தந்தை சொல்மிக்க மந்திரம் என்று கூறுவார்கள். உன்னையும் மறக்க முடியவில்லை, தந்தை வார்த்தையும் தவிர்க்க முடியவில்லை. நான் என்ன செய்வேன் தாயே? இந்த மகள் மீது பண்பு பாசம் இருந்தால் நான் செய்த தவறை உணர்ந்து உங்களை நான் தெய்வமாக வணங்குகிறேன். கற்புற ஆதரவு செய்து உன் பாதத்திலே பணிகிறேன். பாலா பரசுராமா என்று வார்த்தையாட வேண்டும். இல்லை என்றால் என் சிரத்தை உன் பாதத்திலே மோதி உயிரை விட்டுடைய தாயே, இது உன் மீது சத்தியம், சத்தியம், சத்தியம். Allah
உன் பாதத்திலே போச்சு இது உறுதி. தந்தையிடத்து உரைத்து மகிழ்ச்சி கொண்டார். மீண்டும் உன்னை மறக்க முடியாமல் தந்தையிடத்து நான் மன்றாடி அழுது மீண்டும் உன்னை உயிர் பெற செய்ய வேண்டும் என்று அண்ணாஜே தந்தை மீண்டும் அறியாதானே பாவிக்க வேண்டும் என்று தந்தை அனுப்பினார். அப்படியே செய்தேன். வாருங்கள், உன் இன்னல் ஒரு என்னுடைய கணவர் என்ன அழைத்தார் என்றால் நீ முன்னே செல்லு, நான் பின்னே வருகிறேன். வாருங்கள் அம்மா. தாய் வந்துவிட்டார். ஐயோ, நான் என்ன கருப்பு செய்து விட்டாரு ஆண்டவா. ஏன் மகனே? மாதா தன்னா தன்னகோ மாறினது உண்டாகோ. ஐயோ ஆண்டவா, மாதா தன்னா தன்னகோ மாறினது உண்டாகோ. சுதோ ஆடியே செய்தே, சுதோ ஆடியே செய்தே சாதனைக்குள்ளாகினே. தாய் வேணுகா முகம், உடலை பார்த்தால் வேறு ஜாதி இனப்பெண் உடலா தோணுகிறது. ஐயோ மகனே, நான் யாருக்கு என்ன செய்தேன்? யாரு குடும்பத்தை கெடுத்தேன்? எனக்கு இப்படி ஒரு சோதனை நடந்து விட்டது மகனே. காசு பாரு. ஐயோ மகனே, நான் உன்னை துரத்தும் போது நீ எங்கிருந்தா எதனால் இந்த உடல் ஏற்பட்டது? இந்த உடல் எப்படி இருந்து என்னை அடித்து வேகமாக என்னை வெட்ட வேண்டும் என்று துரத்தி கொண்டு வந்தாய். ஓடுவ நேரத்தில், அந்த நேரத்தில் மாதையின் செக்கிலிச்சி ஒருவன் வந்தால் அவன் இடத்தில் அபியாசனை கேட்டு அவன் என்னை ஆதரித்தா. அந்த நேரத்தில் நீ ஓடோடி வந்து நான் வெட்டும் போது அந்த அம்மனோடு உடலோடு இருவரும் கட்டுப்பிடித்துக் கொண்டிருந்தோம். அந்த நேரம் வெட்டி விட்டேன். அந்த நேரம் வெட்டி விட்டேன். ஐயோ ஒரு தாயை கொள்வதே பாவம் என்றால் மாத்தான் மனைவியை கொண்டிருக்கிறேன். 7 ஜென்மத்துக்கு இந்த பாவம் என்னை விடாது போலவே தாயே. சரி, உடல் வேறு திறவேறு நீ இருப்பதால் என் தந்தை உன்னை ஏற்க மாட்டார். உன்னை விட்டு சென்றாலும் எங்கே தாய் பரந்த தாயே எங்கே என்று என் தந்தை கேட்டால் என்ன பதில் சொல்வது? மகனே, இந்த உரத்தோடு நான் வந்தால் அவர் என்ன செய்வாரோ, என்ன கோபம் வருமோ, எவ்வளவு கோபம் வருமோ. நான் இங்கே இருந்திருந்தாங்க சென்று வேடா மகனே. அம்மா, வருவது வந்தே தீர வாராததை என்றைக்கு வருந்தால வாராது என்று கூறுவார்கள் சார்ந்தவர்கள். வேறுபட்ட உடலோடு தந்தை பார்க்கலாம்.
அரச மரத்தில் இருந்த பிசாசானது அடியில் இருந்த பிள்ளையாரை பிடித்துக் கொண்டதாம். அதை தேவ தாயை பிடித்த சங்கம் ஒண்ணு பிடித்துக்கிறாடா. என்னடா உடல், என்னடா உருவம் மாயத்தில் இருக்கிறதப்பா இருக்காது. கொண்டவனை ஏறடி மறந்தாய், நாங்க பிள்ளையை மறக்கலாமா? தவறா? தெரியாம செய்யலாம், அது தவறு என்று மன்னிக்கலாம். ஆனால் தெரிந்தவள், அத்தனை உணர்ந்தவள், அத்தனை புரிந்தவள் செய்த நாய எப்படி வாழ்ந்தால்? இந்த உலகத்தில் யார் யார் எப்படி வந்தான்? பாவலன் மனைவி கண்ணகி எப்படி கற்புக்கரசியா வாழ்ந்தாள்? வள்ளுவர் மனைவி வாத்தகி எப்படி கற்புக்கரசியா வாழ்ந்தாள்? ஹரிச்சந்திரன் மனைவி சந்திரமதி எப்படி கற்புக்கரசியா வாழ்ந்தாள்? நாக்களிச்சி மனைவி நலாங்கனி எப்படி கற்புக்கரசியா வாழ்ந்தாலோ அதே போல் நீ வாழ்ந்தவன் தானே. அப்படி வாழ்ந்து வரவன் நீ மாட்டான மனதை கொண்டாயே. இந்த நேரம்
என்னடி பார்த்தா உனக்கு கொடுத்த சாபம் சாபம் தான். நீ லோகத்திலே மகமாரியாக போகவன் சாபத்தை கொடுத்தேன். ஆனால் இவனை கொண்டு இவனோடு கூடி வாழ மாட்டேன். இப்போதே நான் காலைய மோதினேன். விட்ட போதையை முடித்து எனது ஆண்டவன் காட்டும் நரகமோ சொர்க்கமோ அவளையே போய் சேர்கிறேன். இதெல்லாம் இந்த கொடுமை எனக்கு நேருமா மகனே? இந்த கொடுமை செயல் எனக்கு நேருமா மகனே? இதற்கெல்லாம் காரணம் யார்? உனது கற்பழிந்ததுதான் காரணம். அந்த கற்பழிவது காரணம் யார்? கார்த்தியவீரியன், கதிர் குலத்திலே உதித்தவன். அவனை நான் விடமாட்டேன் தாயே. இதே ததி நான் சென்று சிவனை கோரி தப செய்து அந்த சூரிய குல பரம்பரை கார்த்திவீரிய பரம்பரையை 21 தலைமுறை கருவறுத்தே தீர்வே. இதுவே சத்தியம். இல்லற வாழ்க்கையில் ஈடுபட மாட்டேன். வேறு அடைவேன். இப்போது நான் கையாள போய் என்னுடைய கணவரோ மகமாரியாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து சென்று விட்டார். என்னுடைய மகனோ அவனும் சொல்லிவிட்டு திரு சென்று விட்டார். தன்னந்தனிவில் இருக்கின்றேனே ஆண்டவா. விதியாலே வாழி பறி போனதாலே வேதனையால் வாடுகின்றேன்.
அந்த அம்மனை துதித்தால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். இப்போதே பார்வதி தேவி துதிக்கின்றேன். அம்பிகையே இதெல்லாம் உன்னுடைய திருவிளையாடா? 4448 வியாதிகள் இருக்கின்றது. இது பரவ செய்தால் எனக்கு சரி. அதோ தெரிகிறது தங்கமாவரி பட்டணம், வில்லிபுரம். அந்த வில்லிபுரம் பட்டணத்தில் நான் சென்று என்னுடைய உருவத்தை மாற்றி இந்த 4448 வியாதியை பரவ செய்கின்ற சென்று வருகிறேன்.